கொஸ்டின் நம்பர் 7. இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? சோ இன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை. மாமா வந்து 45 நாட்களுக்கு பிறகு வருவார் அப்படின்னா எந்த கிழமையில வருவார் அப்படிங்கறதான் கேள்வி. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே, அதோட முடியும். இப்ப இது ஞாயிறுக்கு 0ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து திங்கள் வந்து 1, இது 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டேக்கு ஒரு டேட் நம்பர் கொடுத்துக்கிறோம். அந்தந்த டேக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னது இன்று செவ்வாய்க்கிழமை. அப்ப எந்த நாள்ல இருப்பாங்க? ஸோ 2 அப்படிங்கிற அந்த டேல இருப்பாங்க, அந்த நம்பர்ல இருப்பாங்க. ஸோ 45 நாட்களுக்கு அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணாலே நம்ம என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ், என்ன மாதிரியான செயல்பாடை யூஸ் பண்ணணும்? ஸோ மட்டுங்கிற செயல்பாடை யூஸ் பண்ணணும். மட்டுங்கிற செயல்பாடை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? தட் இஸ் நமக்கு என்ன தெரியும்? ஒரு வார கணக்கு. ஒரு வாரம் அப்படிங்கறத நம்ம என்ன எடுப்போம்? தட் இஸ் 7 நாட்களா? அப்ப மட்டு 7ன்னு எடுக்கலாம் தானே? அப்ப மட்டு 7ன்னு எடுத்தா தான் இங்க பாருங்க ரிமைண்டரும் 0, 1, 2, 3, 4, 5, 6க்குள்ள இருக்கும். அதாவது மீதி. ஸோ 7ஆல வகுத்தனா கொடுத்துருக்கிற நம்பரை 7ஆல வகுத்தனா மீதி என்னெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்னா 0ல இருந்து 6 வரைக்கும் வரக்கூடிய சான்சஸாகவும் இருக்கும். அதனால நம்ம மட்டு 7ங்கிற அந்த ஆப்ரேஷன் நம்ம எடுத்து இங்க போடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? சோ இப்ப அவரு 2 நாள், இப்ப அவரு செவ்வாய்க்கிழமையில இருக்காரு. அப்ப செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது 2ல இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறமா 45 நாள் கழிச்சு தானே? அதுக்கப்புறம் 45 நாள் கழிச்சுன்னா அப்ப அந்த இடத்துல நான் மட்டுங்கிற அந்த செயல்பாட்டை ஈடுபடுத்துறேன். அப்ப இது எது கான்கரன்ஸா இருக்கு? சோ கான்கரன்ஸ் டு 47 மட்டு 7க்கு கான்கரன்ஸா இருக்கு. அப்ப 2 + 45ங்கிறது மட்டு 7 எடுக்கும்போது இந்த 2ஐயும் 45ஐயும் கூட்டுங்க, என்ன கிடைக்கும்? 47 மட்டு 7 அப்படிங்கிறதுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது. இப்போ நமக்கு தெரியும். ஸோ 47 இப்ப நம்ம 7ஆல வகுக்கிறோம். 47 7ஆல வகுங்க, என்ன கிடைக்கும்? தட் இஸ் 6 7 42 போக மிச்சம் என்ன கிடைக்குது? 5. அப்ப நம்ம மீதியத்தான் நம்ம இங்க போடணும். 5 அப்படிங்கிற நம்பருக்கு கான்கரன்ஸா இருக்கு. எது? இந்த 2 + 45 மட்டு அப்படிங்கிறது. ரைட். இப்போ இந்த 5ங்கிறது எதுல இருக்கு? ஸோ 7 விட குறைவா இருக்கனால நம்ம டைரக்டா அந்த ஆன்சரை எடுத்துடலாம். இப்ப இந்த 5 எங்க இருக்கு பாருங்க? தட் இஸ் வெள்ளிக்கிழமையில இருக்கு. அப்ப மாமா எப்போ வருவாங்க? தட் இஸ் வெள்ளிக்கிழமையில வருவாங்க. 5 என்பது வெள்ளிக்கிழமையை குறிக்கும். எனவே மாமா வெள்ளிக்கிழமை அன்று வருவார் அப்படின்னு எழுதுங்க. இதுதான் சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 8. எந்த ஒரு மிகை முழு எண் இருக்கும் 2n + 6 பெருக்கல் 9n ஆனது 7ஆல் வகுபடும் என நிறுவுக. எந்த ஒரு மிகை முழு எண் இருக்கும் 2n + 6 பெருக்கல் 9n ஆனது 7ஆல் வகுபடும்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல 7ஆல் வகுபடுங்கிறத மெயினா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம வச்சு நம்ம அப்படியே இந்த ஃபார்மேட்டை கொண்டு வர போறோம். ஸோ எப்படி கொண்டு வரலான்னு பாருங்க. ஸோ 7ஆனது 7ஆல் முழுவதுமாக வகுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 7 போடுறேன். ஸோ 7னா ஒரு டைம் போட்டீங்கன்னா 7 போட்டு மீதி 0 வருது. அப்ப 0 வர மாதிரி வகுச்சுன்னா முழுவதா வகுபடுது தானே? அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன் மீதி சமம் 0 அப்படின்ட்டு. எனவே இதை நம்ம மட்டு ஒருங்கிசைவுல எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 7ங்கிறது 0வுக்கு கான்கரன்ஸா இருக்கு. எப்போ? மட்டு 7 எடுக்கும் போது. ஸோ அதனால அது அப்படி நீங்க எழுதுங்க. ஸோ 7 என்பது 0க்கு மட்டு ஒருங்கிசைவாக, அதாவது இதுக்கு ஈக்குவலாக, கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறது மட்டு 7ங்கிற ஆப்ரேஷன் எடுக்கும்போது. சரி, இப்ப இந்த கான்கரன்ஸா போட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்ல இந்த இடத்துல பாருங்க. ஸோ இதை 7ங்கிறது ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஸோ இந்த 2 வச்சு கொண்டு வர முடியாது. ஏன்னா அதை விட சின்ன நம்பர், பட் அடுக்குலயும் n இருக்கு, அதனால கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் 6 வச்சு கொண்டு வர முடியுமானா அதுவும் முடியாது. இந்த 9 வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வரும்? ஸோ 9 அப்படிங்கிறது இந்த 7 கூட 2 கூட்டினா கிடைக்கும் தானே? ஸோ அதான் அடுத்த ஸ்டெப்ல எடுத்திருக்கேன். 7 + 2 கான்கரன்ஸ் டு 0 + 2. ஏன்னா 2 புறமும் நம்ம 2 வந்து கூட்டணும். அப்பதான் நம்மளுக்கு இது சமமாகும். அதனால அது போட்டாச்சு. தட் இஸ் மட்டு 7ன்னு போட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ 7 + 2 என்ன கிடைக்குது? 9. 9 வந்து 2க்கு கான்கரன்ஸியா இருக்கு. எப்போ? மட்டு 7 எடுக்கும்போது. அப்ப 2 பக்கமும் நம்ம அடுக்குல n எடுத்துக்கலாம். அப்ப 9n கான்கரன்ஸ் டு 2n மட்டு 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 6ஆல பெருக்கணும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? 2n கூட்டணும். இதை மட்டும் நீங்க ப்ராசஸ் அப்படியே செஞ்சுட்டு வாங்க. அவ்வளவுதான். செஞ்சு 6ஆல பெருக்க போறோம். ஸோ 2 சைடுமே 6ஆல பெருக்கணும். அதுதான் இருபுறமும் 6ஆல் பெருக்கு அப்படின்ட்டு. ஸோ 6ஆல இங்க முன்னாடி பெருக்கிக்கோங்க. 6 பெருக்கல் 9n கான்கரன்ஸ் டு 6 பெருக்கல் 2n மட்டு 7ன்னு போட்டாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன சொன்னேன்? தட் இஸ் 2n வந்து கூட்டிக்கோங்க. அப்ப 2n வந்து முன்னாடி போட்டு கூட்டிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இருபுறமும் வந்து 2n வந்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 2n + 6 × 2n அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்ப பாருங்க இதுல எது 2 காமனா இருக்கு? இங்க இருக்கக்கூடிய 2n இங்க இருக்கக்கூடிய 2n, இது ரெண்டுமே 2லயும் பொதுவுல இருக்கு. அப்ப அதுல இருந்து நான் வெளியில எடுத்துட்டேன்னா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் ஆக்சுவலி? ஸோ 1 பெருக்கல் 2n இருந்திருக்கும். அப்ப நான் 2n இங்க வெளியில எடுத்து போட்டேன்னா மீதி இருக்கக்கூடிய 1 தான் இது. இப்ப இங்க இருந்து நான் 2n வெளியில எடுத்தேன்னா மிச்சம் 6 இருக்கு. அப்ப அது 6 போட்டுக்கோங்க. அப்ப 1 + 6, 1ஐயும் 6ஐயும் கூட நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அதான் கீழ் ஸ்டெப்ல போட்டிருக்கேன். இப்ப பாருங்க இந்த 7ங்கிறது நம்ம முன்கூட்டி என்னன்னு பார்த்திருக்கோம். ஸோ 7 என்பது 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்குது. அப்ப அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது என்னன்னா 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது.
ஸோ 2n இன்ட்டு 0வா மாத்திட்டு மட்டு 7ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்ப எனவே இந்த 2n பிளஸ் 6 பெருக்கல் 9 அடுக்கு n என்பது 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக 7 எடுக்கும்போது கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் என்னென்ன எழுதணும்? n ஒரு மிகை முழு எண்ணில் 2n பிளஸ் 6 இன்ட்டு 9n ஐ 7ஆல் வகுக்க மீதி 0 கிடைக்கும். எனவே n ஒரு மிகை முழு எண்ணில் 2n பிளஸ் 6 பெருக்கல் 9n ஆனது 7ஆல் வகுப்படும். இது நம்மளுடைய